தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாவது முறையாக நேற்று சிபிஐயிடம் ஆஜராகியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஜனவரி 12ஆம் தேதி விஜய் அவர்கள் சிபிஐயிடம் ஆஜராகி அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூறியிருந்தார். இந்த இரண்டு சம்பவங்களுக்கு இடையே என்னென்ன புரளிகள் பரப்பப்பட்டிருக்கு, நேற்றைக்கு உட்காந்து சிலர் குறிப்பிட்டர் எந்த அளவுக்கு பொய் செய்திகளை பரப்புனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் விஜய் அவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா, நேற்று அப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவை தான் செட் பண்ணி கொண்டு போனது சில குறிப்புன்னு வச்சிங்களேன். உண்மையிலே விஜய் அவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா, இந்த வழக்கு எதை நோக்கி போயிட்டுருக்கு, எதை நோக்கி சென்றடையும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டீகோடிங் பண்ண போகிறோம். நான் உங்கள் யங் தாத்தா. செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடந்த பெருந்துயரம் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதற்கு பிறகு இந்த வழக்கு எப்படி போணுச்சுன்னா, இது சிபிசிஐடி கீழே கொண்டு வரப்பட்டது. இது ஒரு தனிநபர் ஆணையமும் அமைக்கப்பட்டாங்க, நாங்களாம் விசாரிக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த வழக்கு மாநில அரசு விசாரித்தா சரியாக போகாது. ஏனென்றால் இதில் பெரும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதுனா காவல்துறையினரை பெரும்பாலான குற்றம் சாட்டாங்க, தமிழக அரசை குற்றம் சாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அரசே தங்க மேலே உள்ள குற்றங்களை எப்படி அவங்க நிரூபிப்பாங்க, அதனால் எங்களுக்கு சிபிஐ வேணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினர் ஒரு மனுவை போட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அஜய் ரஸ்தோகி அவருடைய தலைமையில், முன்னாள் நீதிபதி அவருடைய தலைமையில் நாங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கோம், மேற்பார்வையில் இதை சிபிஐக்கு விடுறோம், சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு சிபிஐ நேரடியாக களத்துக்கு விசாரித்து இங்கே சில எஃப்ஐஆரை போட்டாங்க. அதன் மூலமாக முதல் குற்றவாளி A1 குற்றவாளியாக மதியழகன் அவர்கள், அவர் யார் பார்த்தீங்கன்னா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் மீது, இரண்டாவது புசி ஆனந்த், தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் மீது, அதற்கு பிறகு சிடிஆர் அவர்கள் மீதுமாக சரி, ஆதவ் அர்ச்சனா தேர்தல் பரப்புரை மேலாண்மை செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ச்சனா மேலெல்லாம் எஃப்ஐஆர் பதியப்பட்டது. அவர்களெல்லாம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. அதற்கு பிறகு இதில் முக்கிய சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள். முக்கிய சாட்சியாக இருக்கக்கூடிய நபராக திரு விஜய் அவர்களை சிபிஐ என்கொயரிக்கு கூப்பிட்டாங்க. எப்போது? ஜனவரி 12ஆம் தேதி சிபிஐ விஜய் அவர்களை கூப்பிட்டாங்க. சில கேள்விகள் கேட்டதாக நம்ம ஒரு வீடியோ விட்டுருந்தோம். வெளியிட்டிருக்கும் போது விஜய் அவர்களிடம் இந்த கேள்விகள்லாம் கேட்கப்பட்டிருக்கோம், அவர் இப்படிலாம் பதில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். எதன் ஆதாரத்தில் யங் தாத்தா டீம் விஜய் அவர்களை சிபிஐ இந்த கேள்விகளெல்லாம் கேட்டதென்று நாங்கள் முன் வச்சோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் மீது, இந்த சம்பவத்தின் மீது சிபிஐ ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்களா? அந்த எஃப்ஐஆரில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னா, விஜய் அவர்கள் ரொம்ப லேட்டாக வந்தாங்க, அதனால தான் இந்த சம்பவமே நடந்துச்சு. விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தின் ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு சரியாக இல்லை, அதனால தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. அதே மாதிரியான சில எஃப்ஐஆர்கள் இருந்துச்சு. இந்த கரூர் சம்பவத்தில் எந்தெந்த பிரிவின் கீழே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த எஃப்ஐஆரில் பதிவுப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிரிவு 106 BNS, இதன்படி அலட்சியமாக செயல்பட்டு மரணத்தை விளைவித்தல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரிவு 125 BNS, இதன்படி மற்றவர்களின் உயிருக்கு அல்லது தனிநபர் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்ளுதல். அடுத்தது பிரிவு 189 BNS, இதன்படி சட்டவிரோதமாக கூடுதல் அப்படின்றதும். அதுக்கு பிறகு பிரிவு 223 BNS படி அரசு அதிகாரிகள் அவங்க பிறப்பித்த உத்தரவை மீறி செயல்படுதல் அப்படிங்கிற வழக்கில் தான் இதெல்லாம் தொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் சிபிஐ அதிகாரிகள் இந்தந்த கேள்வியெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. இது போக அவர்கள் குறுக்கு விசாரணைப்படி நீங்கள் ஏன் அவங்க இது ஏன் பண்ணியிருக்கணும், இவ்வளோ கூட்டம் இருக்கும்போது நீங்கள் ஏன் உங்களுக்கு தெரியாத அந்த கூட்டம் அவ்வளோ கூடிக்கிட்டு இருக்கு, இது பிரச்சனை ஆகும்னு உங்களுக்கு தெரியாதான்னு அவர்கள் எவ்வளவு கேள்வினாலும் கேட்கலாம். அவர்களுக்கு அந்த முழு உரிமை இருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொடுத்த சோர்ஸ் என்னன்னா, இந்த வழக்குகள் பதியப்பட்ட எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட இந்த கேள்வியெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்ற முறையெல்லாம் நம்ம விட்டுருந்தோம். ஒரு யூடியூப் சேனல் நமக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா தப்பான செய்தி யார்கிட்ட சொல்லிடக்கூடாது. சிபிஐ எந்தெந்த கேள்விகளை கேட்டார்கள் என்று நம்மளா என் மனசுக்கு தோன்றுனதையோ இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் எடுத்து வச்சதையோ நான் எடுத்து சொல்ல முடியாது. எனக்கு ஒரு ப்ராப்பராக ஒன்று வேணும். அதனால தான் இந்த எஃப்ஐஆரில் உள்ள கேள்விகளை தான் சிபிஐ கேட்டிருப்பாங்க. இதுக்கு விஜய் இப்படி பதில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனால் நேற்றுக்கு இந்த நியூஸ் சேனல்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்ன பாடுபடுறேன், விஜய் அவர்கள் கைது மியூசிக்கை போட்டுட்டு விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவார், ஜான் ஆரோக்கியசாமி கைது செய்யப்பட இருக்கிறார், ஷார்ட் ஷீட்டில் விஜய் பெயரா. நீங்கள்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தானா? ஒரு சாதாரண யூடியூப் சேனலை எங்களுக்கு மக்கள்கிட்ட உண்மையான செய்தியை கொண்ட சேர்க்கணும்,
அந்த நம்பிக்கை பெறணும் மக்கள்கிட்ட அப்படின்னு எங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் 10% இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்களை நீங்கள் பண்ணியிருப்பீங்களா? நேற்றுக்கு முழுக்க எல்லா திமுக சொம்பு பத்திரிகைகளும் ஏன்னு கேட்டால் நீதியின் பக்கம் நிற்க வேண்டும், எது உண்மையோ அதை கொண்டு சேர்க்கணும், ஜனநாயகத்தின் 4வது தூணான இந்த செய்தி தூண்கள் நேற்றுக்கு என்ன வேலையை பார்த்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விஜய் அவர்களை அங்கேயே வச்சு கைது பண்ணிட்டாங்க, தூக்குள்ளே போட்டுருவாங்க ஒரு அரை மணி நேரத்தில், அந்த லெவலுக்கு பில்டப் பண்ணி கொண்டு போனாங்க. இது ஒரு செய்தித்துறையோட தர்மமா அப்படின்னு இந்த மக்கள் தான் புரிஞ்சுக்கணும், கேள்வி கேட்கணும். முன்னாடியெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஃபேக் நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கும், இது உண்மையா பொய் அப்படின்னு நம்ம வந்து நியூஸ் சேனலில் செக் பண்ணுவோம், நியூஸ் கார்டை செக் பண்ணுவோம். இப்போ இவனுங்க பரப்புற பொய்யை உண்மையா பொய்யான்னு சோஷியல் மீடியாவில் கொண்டு போய் டீச்சர் செக் பண்ணிட்டு இருக்கோம். சன் நியூஸ் போட்டுருக்கோம் உண்மையா பொய் அப்படின்னு டவுட் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தா அங்கே போயிட்டு நம்ம சிடிஆர் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் சிற்பலாட்சிய மாதிரி கொடுத்தார், செய்தி சேனல்லாம் வந்து தவறான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கு, உடனே சன் நியூஸ் யாரு பரப்புறா, சன் நியூஸ் தான் பரப்புது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி இந்த செய்தி ஊடகங்கள் அறமற்று செயல்பட்டு கொண்டு இருக்கன. அப்புறம் இவங்களே எப்படி பண்ணாங்கன்னா, மெயினாக உள்ள ஐடிவிங், அஃபிஷியல் ஐடிவிங், திமுக அஃபிஷியல் ஐடிவிங்கும் அன்அஃபிஷியல் ஐடிவிங்கான நாம் தமிழர் கட்சியும் பெரிய அளவில் இதை கொண்டு போனாங்க. விஜய் அவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குது, சார்ஜ்ஷீட்டில் பேர் சேர்த்துட்டாங்களா அப்படி இந்த போஸ்ட் போட்டு ஒரு ஆர்கஸ் அடையிறாங்க பாருங்க. அப்படியே போஸ்ட் போட்டு அப்படின்னு ஒரு ஆர்கஸ் அடைவாங்க பாருங்க. ஒரு பொய் செய்தியை பரப்பி விஜய்க்கு எதிராக ஒரு குற்ற செய்தியை பரப்பிட்டோம், பொய் செய்தியை பரப்பிட்டாங்கன்னா அவங்க ஆர்கஸமாக இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியெல்லாம் எல்லாம் மீறி போகிறாங்க, அவங்களுக்குலாம் ஆர்கஸுக்கு சொல்ல தேவையே இல்லை. 2026 சீமான் தான் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு பெரும் ஆனந்தம் சந்தோஷம் வாங்கியிருக்கு, சந்தோஷம் அடைஞ்சிட்டு போங்கப்பா. அதாவது மக்கள்கிட்ட நம்ம ஒரு பொய் செய்தியை பரப்புறோம்னு தெரிஞ்சும் நீங்கள் பரப்புறீங்கல்ல, உங்களுக்கே நீங்கள் நேர்மல்ல பாஸ், என்ன பாஸ் நான் பண்ணுறது. மெயின் ஸ்ட்ரீம் இடையூறுக்கு மன்னிக்கிறோம் நண்பர்களே, யாராலும் குறை சொல்ல முடியாத அந்த ஆட்சியில் கரண்டு போயிருக்கு இப்போ, அதனால் சிறிய இடையூறு. இப்போது ஸ்டாலின் ஆட்சி நடக்குதா இல்லை கலைஞர் ஆட்சி நடக்குதானே டவுட்டாக இருக்குது, அடிக்கடி கரண்டு போயிட்டு இருக்கா. அதனால் சரி, அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சில மீடியாக்களுக்கு சிபிஐ அதிகாரிகளிலிருந்து சில இன்ஃபர்மேஷன் கசிவிடப்படும். எல்லாம் வந்து சிபிஐ விசாரணை என்பது அந்த அதிகாரிகள் சில சோர்ஸை கொடுப்பாங்க. இதை வந்து பெரிய பெரிய டிவிகளுக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த ஹிந்து, அன்னை, இந்த NDTV மாதிரியான பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு அவர்கள் கொடுப்பது வழக்கம். அது அவர்கள் எப்படி நேராக போடுவாங்கன்னா, விஜய் அவர்கள் இன்று வந்தார்னா அது பெரிய அளவில் பூம் பண்ணி விஜய் அவர்கள் இன்று வந்து குற்றவாளியாக விசாரிக்கப்படுகிறார், விஜய் அவர்கள் வந்து சார்ஜ்ஷீட்டில் சேர்த்தாச்சு, அந்த அளவுக்கு பூம் பண்ணி அவர்களும் காமிப்பார்கள். அதை எடுத்து நம்மளாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களேன். இப்போ ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கு பாருங்க, இவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே கிடையாது, இவங்க எது ஒரு அடிமை கூட்டம் வச்சுக்கலாம், திமுகவோட அடிமை கூட்டம். நம்ம எடுக்கிற விஷயங்கள்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் மேலே உள்ள மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், பிரபலமான உண்மையை கொடுக்கக்கூடிய ஓரளவுக்கு நம்பகத்தன்மையான மீடியாக்களை தான் நம்ம பற்றி பேசியிருக்கோம். அங்கே இருந்தால் சில விஷயங்கள் நம்ம எடுப்போம்னு வச்சுக்கலாம். நேற்றைக்கு சிபிஐ விஜய் அவர்களிடம் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டன அப்படிங்கிறது அவங்க சோர்ஸ் மூலமாக நமக்கு கிடைச்சது. இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எடுத்தது, தமிழ்நாடு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கிடையாது. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே கிடையாதுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு உணருங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. அதில் பிறகு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ விஜய் அவர்களிடம் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்ட நேரத்தை விட 7 மணி நேரம் தாமதமாக ஏன் வந்தீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதற்கு விஜய் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இது பெரிய கூட்டம், நாங்கள் வந்து நாமக்கல்லில் முடிச்சுட்டு கரூருக்கு வரும்போதுலேருந்து பெரிய அளவில் கூட்டம் இருந்துச்சு, எங்களால் கடந்து வரவே முடியல, உங்களுக்கு வேணால் நீங்கள் நிறைய மீடியாக்களில் ஃபுட்டேஜ் இருக்குது, எல்லா இடங்களையும் மிக அதிகமாக கூட்டமாக இருந்தது, அதனால தான் கரூர் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் முன்னாடியே நான் எழுந்திரிச்சு வெளில வந்து அந்த மக்களுக்கு கை காட்டிட்டு போனேன். அதுக்கு பிறகு அவர் எல்லாமே போயிட்டாங்க. அதுபோக இந்த அரசு நீங்கள் வண்டியை விட்டே நீங்கள் வரக்கூடாது, வண்டியை விட்டு வெளில வரக்கூடாது, கையை காட்டக்கூடாது அப்படின்னு பல மாதிரியான எங்களுக்கு வந்து தடைகளை போட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கும்போது பாதியில் இறங்கி கையை காட்டிட்டேன்னா அந்த மக்கள்லாம் விஜயை பார்த்துட்டு நிறைய பேர் கிளம்பி போயிடுவாங்க, அங்கே எங்கனே கூட்டம் கலைஞ்சிருக்கும். ஆனால் இவர்களுக்கு பர்மிஷன் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் கையை காட்டக்கூடாது, தலையை காட்டக்கூடாது, வெளியிலேயே வரக்கூடாது அப்படின்னு அரசு சொன்னிச்சு. அதன் மதிச்சு தான் விஜய் உள்ளே உட்கார்ந்திருந்தார். அப்போ நான் விஜய் நேராக பார்க்கணும் அப்படின்றத மக்கள் கூட ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் ஒரு காரணம், பெரிய அளவில் அங்கே கூட்டம் இருந்தது, எங்களால் கடந்தே வர முடியல சார், எங்களுக்கு இந்த ஃபுட்டேஜ் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இரண்டாவதாக அந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட், நீங்கள் இந்த க்ரௌடு மேனேஜ் கூட்டம் எல்லாருமே நீங்கள் சரியாக மேனேஜ் பண்ணவே இல்லை. உங்களுக்கு 10,000 பேருக்கு தானே சார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தோம், நீங்கள் எதுக்கு இவ்வளோ பேர் கூட்டியிருந்தீங்க, எங்களோட உங்கள் ஃபுட்டேஜை நாங்கள் வச்சு பார்க்கும்போது more than 1 lakh people இருக்கிறாங்க, இவ்வளோ கூட்டத்தை உங்களுக்கு கூட்டுவதற்கு யார் பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு யார் கேட்டால் சிபிஐ. அதற்கு விஜய் தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டது என்று கூறப்படுகிறது என்றால், சார் இது எல்லாமே தன்னெழுச்சியாக வந்தவர்கள், நாங்கள் வரோன்னு சொல்லியிருந்தோம், 10,000 பேர் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கப்பட்டோம், ஆனால் விஜயை பார்க்க வேண்டும் என்று, என்னை பார்க்க வேண்டும் என்று
தண்ணடிச்சா பல கூட்டங்கள் வந்துச்சு சார், அதை எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல சார். ஆனால் இந்த காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துலேருந்து பாதுகாப்பு கொடுக்கவே இல்லை அப்படின்னு இந்த இடத்துல தமிழ்நாடு காவல்துறையின் மீது இருக்கிற தவறை சுட்டி காமிக்கிறார். எப்படி சார், நாங்கள் 10,000 பேர் தான் கேட்டோம், ஆனால் வந்தது நிறைய பேர் வந்துட்டாங்க சார். காலையில் 10 மணிலேருந்து தொடங்கி அவ்வளோ கூட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்பொழுது அந்த பாதுகாப்பு பணியில் இருந்த எஸ்பி, அது மட்டும் இல்லாமல் அந்த காவல்துறையினருக்கு நன்றாக தெரியும் இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு, அப்போ இந்த கூட்டத்துக்கு இந்த போலீஸ் ஃபோர்ஸ் பத்தாது, அதனால இன்னும் கூட்டங்களை இன்னும் போலீஸை வந்து நம்ம இறக்கணாதான் இதுக்கு நம்ம பாதுகாப்பை கொடுக்க முடியும் அப்படின்னு காவல்துறையினருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்ட்டா எல்லாத்தையும் லைவ்ல ஓடிட்டு இருக்கு. அப்போ எல்லாருக்கும் இந்த டேவிட் ஆசீர்வாதம் இன்னைக்கு விசாரிக்கப்பட்டு இருக்கிறார். தமிழகத்துறை ஏடிஜிபியா இருக்கக்கூடிய டேவிட் ஆசீர்வாதமும் இந்த வழக்கில் உள்ள வரார். சிபிஐ அவரை விசாரித்து கொண்டிருக்கிறது. அதுபோக 8 காவலர்கள், மெயினாக உள்ள 8 காவலர்களை இன்னைக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுலேருந்து நிறைய விஷயங்களை வெளில எடுத்தாச்சும். இது மூலமாக செந்தில் பாலாஜி லாக் செய்யப்படுகிறார். செந்தில் பாலாஜி மேலே பல குற்றங்கள் இதில் இருந்து கண்டுபிடிக்கப்படலாம். இதை வந்து சிபிஐ இப்போ விசாரிக்க மாட்டாங்க, அவங்க விசாரிக்க வேண்டிய டைமே வேற. செந்தில் பாலாஜிக்கு தனியாக ஒரு செக்டரே ஓப்பன் பண்ணலாம் சிபிஐயில், அந்த அளவுக்கு அவர் மேலே பல புகார்கள் இருக்குது. இதை வந்து எலெக்ஷன் டைமில் செந்தில் பாலாஜியை லாக் பண்ணுறதுக்காக இது வந்து ஆளும் அரசு, அதாவது மத்திய அரசு பயன்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வழக்கில் வந்து மத்திய அரசு பெரிய அளவில் ஃபோர்ஸ் காட்டாது. ஏன்டா சில பேர் இந்த இடத்துல விஜயை நான் மடக்கி ஆகணுன்ட்டு நான் நிற்கலை. மத்திய அரசு இதில் சிபிஐ மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சிபிஐ பல வழக்குகளில் ரொம்ப நேர்மையாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஓய்வு பெற்ற நீதிபதியாக அஜய் ரஸ்தோகி அவர்களின் மேற்பார்வையில் அப்படிங்கிற பட்சத்தில் இது அரசியல் தலையீடு பெரிய அளவில் இருக்க வாய்ப்பு கிடையாது. தேவையான குற்றவாளிகளை மத்திய அரசு கொக்கி போட்டு கொண்டு போயிட்டு வச்சு மிரட்டுவதற்கான வாய்ப்பு வேணா அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல விஜயை லாக் செய்வதற்கான எந்த ஒரு முகாந்தரமும் தெரியவில்லை. இந்த இடத்துல எது குற்றமும் என்ற சிபிஐக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. என்னடா 1-2 பேர் 41 பேரின் மரணம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால இந்த இடத்துல நீதியை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிறது ஏன்டா இந்தியா முழுக்க இந்த வழக்கை வந்து விட்டு கவனிச்சுட்டு இருக்காங்க. சாதாரண ஒரு ஆளோட கூட்டத்தில் நடந்தாலும் இது பெரிய இஷ்யூ தான் பார்க்கப்பட்டு வச்சுக்கிறேன். ஆனால் விஜய் மாதிரியான இந்தியாவின் சூப்பர் ஸ்டாராக கருதப்படுற ஒரு நபர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க போது ஒட்டுமொத்த மீடியாவும் ஒட்டுமொத்த இந்தியாவும் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் யார் தவறு அப்படின்ட்டு ஏட்டா ஒட்டுமொத்த இந்தியாவில் என்ன பிரதிபலிக்கப்பட்டிருக்குன்னா, விஜய் அவர்களின் வருகைக்காக இதை பயந்துக்கிட்டே அங்கங்கே உள்ள ஆளுங்கட்சி இதை பண்ணியிருக்காங்கிற மாதிரியான ப்ரொஜெக்ஷன்லாம் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த சிபிஐக்கு மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குது. இதில் வந்து பொலிட்டிக்கலை வச்சு மிங்கிள் பண்ணி விளையாடுவாங்களான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் இவர்கள்லாம் உள்ளே வருவாங்க. யார்? காவல்துறையினர் எல்லாம் உள்ளே வருவாங்க. நீங்கள் ஏன் விஜய் ஆல்ரெடி குற்றச்சாட்டு சொல்லிட்டாரு, இப்போ கூட்டம் இருந்தும் பாதுகாப்பு கூட்டம் நீங்கள் அவங்களாம் சார் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு விஜயவரிடம் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, ஒரு விபத்து நடந்த இடத்துல நீங்க இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாத விபத்து நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளவு மோசமான சூழ்நிலை நோக்கி அந்த கூட்டம் நகர்ந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? சில பேர் மயங்கி விழுந்து கூட நீங்க பேசிட்டு இருக்க மாதிரி நிறைய ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் மேலே ஏறி பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே 1-2 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, அது தெரியும். அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க, என்ன மயக்கம் போட்டு விழுந்தாங்க, தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு விஜய் அவர்கள் கேஷுவலாக பேச ஆரம்பிச்சாங்க. எட்ட கூட்ட நெரிசலில் 2-3 பேர் மயக்கம் போட்டு விழுவதில்லை. அப்போ சரியாக விஜயால் கால்குலேட் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். என்கிட்ட அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி கூட இருந்திருக்கலாம். விஜய் அவர்கள் அப்படிப்பட்ட பதிலாம் அவர் சொல்லியிருப்பாரு வச்சுங்களேன். நிலைமை இவ்வளவு மோசமாயிட்டு இருக்குது தெரிஞ்சு இப்போ வந்து அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஆதவர்ஜினா மேலே வந்து ஒரு பாப்பா பேர் வந்து 9 வயசு பாப்பா வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் அதுக்கு பிறகு விஜய் அவர்களே அந்த பேரை வந்து அறிவிச்சாங்க, இந்த பாப்பா காணுமாப்பா யாராச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு மோசமானதை யாருமே ஸ்மெல் பண்ண முடியல. நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளாலே ஸ்மெல் பண்ணோம்னா நம்ம லாங்கில் இருக்கோம். விஜய் அவர்கள் டாப்பில் இருக்கிறார், அதாவது பஸ்ஸோட டாப்பில் இருக்கிறான்னு வச்சுங்களேன். அப்போ அவரால் ஈஸியாக வியூ பண்ண முடியும். அப்படி வியூ பண்ணி உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா, உங்களால் உணர முடியலையா? விஜய் அவர்கள் அதை உணர்ந்து தான் பாதிலேயே கட் பண்ணுறது. குழந்தை காணாமல் போயிட்டு 2 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. டக்குன்னு விஜய் அவர்கள் எங்கே போயிட்டாருன்னா முடிச்சுட்டு உள்ளே போயிடுவார். அதை உணர்ந்து தான் போனார். ஆனால் இந்த அளவுக்கு மோசமாகும் அப்படின்னு யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அன்றைக்கி இருந்துச்சு. அதே அவர்கள் விஜய் சொல்லியிருக்கார். இதே மாதிரியான கேள்விகள் மட்டுமே கேட்கப்பட்டன. இந்த வீடியோட கன்க்ளூஷனில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, விஜய் அவர்கள் இந்த கேஸில் அவர் ஒரு சாட்சியம், அதாவது விட்னஸ். விஜய் அவர்கள் விட்னஸாக தான் இருக்கார். அவரை கைது செய்வதற்கான சான்றுகள் இல்லைனா சாட்சியங்கள் ஒரு வாய்ப்பு 0%. விஜய் அவர்களை கைது செய்ய வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல ஒரு முக்கிய நபராக இருக்கிறாரு தவிர அவரிடம் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் அதெல்லாம் கேட்கப்பட வேண்டும். ஏன்னா 41 பேர் உயிரை இழந்திருக்கிறார்கள். இதில் விஜய் அவர்களும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க போது கண்டிப்பாக இது விஜய் அவர்களையா நீங்கள் விசாரிக்க அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துல இருந்தார், அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குது. விஜயை பார்க்க தான் வந்தாங்க. அந்த பொறுப்பு தலைவர் என்ற முறையில் விஜய்க்கு இருக்குது. அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். அதனால் அவருக்கு கைது செய்யப்படுவார்னு இன்னைக்கு ஒரு போலி கூட்டம் ஒன்று பரப்பிட்டு இருக்கல, அதில் எந்த ஒரு உண்மையும் கிடையாது. 0%. அதில் எந்த உண்மையும் கிடையாது. அடுத்ததாக இதில் கைது செய்யப்பட மிகப்பெரிய வாய்ப்புனா மதியழகன்.
அவர் தான் கரூர் மாவட்டத்தில் அவருக்கு செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதுபோக புசியானந்த் அவர்களை கைது செய்ய வாய்ப்பு இருக்குங்கிறத கூட ஓரளவுக்கு ஒரு 40% அந்த அளவுக்கு தான் வச்சுக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு இந்த குற்றம் அரசு சம்பந்தப்பட்ட குற்றமாக இருக்கும் பட்சத்தில் இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த 41 பேர் இறந்ததற்கு மிக முக்கிய காரணம் தாவேகா அப்படின்னு இருந்தால் இது எல்லாமே கவனக்குறைபாடால் வந்தது, கிரவுட் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாததுனால வந்தது. ஆனால் இதுவே ஒருவேளை அரசு பக்கம் தவறு இருந்துன்னு தெரிய வந்துச்சுன்னா திஸ் இஸ் அ ப்ரீ பிளான் மர்டர் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஏன் காவல்துறையினர் வேண்டுமென்றே அவர்கள் வேலையை செய்யவில்லை, வேண்டுமென்றே அந்த கூட்டத்துக்கு ஆட்களை கம்மியாக அனுப்பியிருந்தார்கள், பாதுகாப்பை கம்மி பண்ணியிருந்தாங்க. இதுபோக செந்தில் பாலாஜி பக்கம் சில தவறுகள் இருந்ததாக அதையும் விசாரிக்கும் சிபிஐ. கண்டிப்பாக இதையும் விசாரிக்கும். இந்த கோணத்தில் தான் பெரிய அளவில் விசாரிப்பாங்க. என்கிட்ட விஜயன் மீது செருப்பு வீசப்பட்ட அந்த காட்சிகள் இருக்கின்றன, அந்த கூட்டத்தில் கத்தியை வச்சு கிழிச்சாங்க அப்படின்னு சில இருக்குது, அதுக்கு எந்த ஒரு சாட்சியங்கள் இருந்தாலும் இது பெரிய அளவில் பேசப்படும் போது சிபிஐ அந்த இடத்துக்கு நேரடியாக போய் விசாரிக்கும். இது எல்லாம் எப்போ என்ன நடந்து கிளியர் கட்டாக வரத்துக்கு பிப்ரவரி மாதம் கடைசி, மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் பிப்ரவரி கடைசியில் தான் இவங்க ஷார்ட் ஷீட் எங்கே ஃபைல் பண்ணுவாங்க, கரூரில் உள்ள நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணுவாங்க. அன்னைக்கு வெளிப்படையாக அவர்கள் விசாரிக்கும் போது இந்த கருத்துக்கள் சொன்னார், விஜய் அவர்கள் இந்த கருத்தை முரணாக சொன்னார், இந்த கருத்தை சரியாக சொன்னார், விசாரிக்கப்படும் போது இந்த யார் இதில் பெரும் பங்கு வகித்திருக்கிறார்கள், இந்த குற்றம் யார் மீது அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு இந்த பிப்ரவரி அவங்க ஷார்ட் ஷீட் ஃபைல் பண்ணுறது முன்னாடி தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு நரேட் பண்ணிட்டு இருக்க ஃபேக் நரேட்டிவ்ஸ் இருக்குல்ல, விஜய் அவர்கள் அதை பண்ணார், விஜய் அவர்கள் மீது இந்த சட்டம் பாய்ச்சிடுறாங்க, அந்த சட்டம் பாய்ச்சிடுறாங்க, விஜய் அவர்கள் கைது செய்யப்படுறாருன்னு எல்லாமே போய், எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா திமுகவின் சொம்பு பத்திரிகையெல்லாம் பரப்பப்படுற போய் அதை யாரும் எதுவுமே நம்பாதீங்க. இது போக விஜய் அவர்களை முடக்குவதற்காக இது சிபிஐ பயன்படுத்துகிறதா? ஏற்கனவே ஜனநாயகன் படம் வேற முடங்கி கிடக்குது. ஜனநாயகன் படம் வருவதற்கு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ஹியரிங் வருது, அதில் தான் தெரியும். இதில் விஜயை இந்த கேஸில் மடக்கிறது, சிபிஐ மடக்கிறது அப்படிங்கிறது கூட ஒரு அளவில் ஏற்றுக்கலாம். ஆனால் ஜனநாயகன் படத்தை வச்சுமா சீப் ஒழிச்சு வச்சா கல்யாணம் எப்படி பாஸ் நடக்கும்? அது ஒரு திரைப்படம், அதில் சில பொலிட்டிக்கல் இருக்கும், அது விஜய் மூலமாக கொஞ்சம் அதில் ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்களே தவிர விஜய் அவர்களின் திரைப்படத்தை முடக்கி வச்சுட்டா விஜய் தோக்கடிச்சலாம் நினைச்சதா மத்திய அரசு. இதில் மத்திய அரசோட ஃபுல் பிளட்ஜ்டு ஃப்ளைட் அது நிறைய தெரியுது, நிறையா ஃபைட் பண்ணுறது. ஒரு படத்தை தணிக்கை பண்ணி முடிச்சது பிறகு சர்டிஃபிகேட் கொடுக்குது முதல் நாள் ஒருத்தர் போடுறார், இதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, இந்திய சின்னங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அது இன்றைக்கி வழக்கில் வரும். எப்படியாவது இந்த படத்தை முடக்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி வர ஹியரிங்கில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இந்த படம் வருமா வராதான்னு கேட்டால். ஏன்ட்டா இன்னும் கடைசி இந்த தேர்தல் அறிவிச்சது பிறகு இந்த படம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்ட்டா தேர்தல் அடைமை சொல்லும் இந்த படம் வந்தால் சில அதிர்வுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சிதுன்னா அவங்க பிளாக் பண்ணி வைக்கிறது வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சு தான் வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் கூடிய விரைவில் இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ளேயே இந்த படம் வெளியாகிறதுக்குன்னு அதிக வாய்ப்பு இருக்குது, அப்படி தான் பார்க்கும். இருந்த போதிலும் இந்த ஹியரிங் முடிஞ்சது பிறகு தான் ஜனநாயகன் படம் வெளில வருமா வராதா அப்படிங்கிறது தெரியும். ஒரு படத்தை முடக்கி வச்சா விஜயை முடைக்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. இது வரைக்கும் இதே மாதிரியான சம்பவங்கள்லாம் நான் பார்த்ததே கிடையாது. விஜய் வந்தது பிறகு பல சம்பவங்கள் நடக்குது. மாநில அரசுலேருந்து மத்திய அரசுலேருந்து எல்லாம் மாறுறாங்க. சீமானண்ணா மாறுறாரு, திமுக மாறுது, அதிமுக பரவாயில்ல மாறாமல் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. கூட்டணிக்கு வாழ்ந்தாலும் கூப்பிட்றாங்க, அதில் என்ன பிரச்சனை இருக்குது? மத்திய அரசு வரைக்கும் விளையாண்டு பார்க்கறது. சரி, அடுத்த அப்டேட்டில் அடுத்த வீடியோவில் இந்த சிபிஐ வழக்கு எதை நோக்கி போகிறது, ஜனநாயகன் படம் வருமா வராதா, விஜய் மீது திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற இந்த போலி செய்திகளை முறியடிக்க போவது யார்? மக்கள் தான் கண்டிப்பாக முறியடிப்பாங்க. இன்னைக்கு இல்லை சமூக வலைதள காலங்களில் ஒவ்வொரு பொய் அப்டேட்டுக்கும் உடனே பிரேக் டவுன் கிடச்சிக்கிட்டே இருக்கு. சரி, வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடுவது நான் உங்கள் யங் தாத்தா.